குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று கண்ணபிரான் ஒருவனையே தனக்கு நாயகனாக கொண்டு அவனை அடைய வேண்டும் என்று துடிக்கின்ற ஆண்டாள் தன்னுடைய துடிப்பை பல பல பாசுரங்களாலே வெளியிட்டாள். அதுதான் திருப்பாவை என்றும் நாச்சியார் திருமொழி என்றும் இரண்டு திவ்ய பிரபந்தங்களாக வெளிப்பட்டன. அதிலே நாச்சியார் திருமொழியிலே பலவாறு தன்னுடைய துடிப்பை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டு வந்தவள். கீழே நாச்சியார் திருமொழியினுடைய 12ஆம் திருமொழியிலே தன்னுடைய பெற்றோர்களை உறவினர்களை பார்த்து அந்த கண்ணபிரான் உலாவின இடங்கள் எவையவை உண்டோ மண்ணு மதுரை தொடக்கமாக வன் துவராபதி தன்னளவும் என்று துவாரகை ஈராக உள்ள பல பல இடங்களை சொல்லி அந்த இடத்திலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள், அந்த இடத்திலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் சொன்னாள். இப்படியெல்லாம் சொன்ன பொழுதும் கூட அந்த பெரியவர்கள் இவளை எங்கே வடதேசத்திற்கு அழைத்துக் கொண்டு செல்லுவது? இவள் இருப்பதோ தென் தமிழ்நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடியவள். இவள் ஆசைப்படுவதோ வடதேசத்திலே கண்ணன் உலாவின இடங்கள். அவ்வளவு தூரம் இவளை அழைத்துக் கொண்டு போவதற்கு இவளுக்கும் உடம்பிலே சக்தி இல்லையே, என்ன செய்வது என்றாள் என்று நினைக்கிறார்கள். இவளோ அந்த துன்பத்தினாலே அப்படியே கிடந்த கிடையாக அப்படியே பாடோடி கிடக்கிறாளாம், சயனித்துக் கொண்டு கிடக்கிறாளாம். அப்பொழுது இவளுக்கு ஒரு அளவு இவளுக்கு தேற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதோ ஒரு விசிறியை கொண்டு விசிறுகிறார்கள். அவளுக்கு காற்று நன்றாக வரட்டும் என்பதற்காக அப்படி விசிறியை கொண்டு விசிறி இவளுக்கு சில உபச்சாரங்களை பண்ண நினைக்கிறார்கள். அப்பொழுது இவள் என்ன தெரிவிக்கிறாள்? இப்படிப்பட்ட உபச்சாரங்களால் எல்லாம் என்னை நீங்கள் தேற்ற முடியாது. என்னை நீங்கள் தேற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அந்த கண்ணபிரானோடு தொடர்புடைய வஸ்துக்கள் ஏதேனும் இருந்தால் அந்த பொருள்களை கொண்டு என் மேலே இட பாருங்கள், அப்பொழுதுதான் எனக்கு ஆறுதல் உண்டாகும் என்று இப்படி கண்ணபிரானோடு தொடர்புடைய பொருள்களாக அவனுடைய திருமேனியிலே அணிந்து கொண்டிருக்கிற வஸ்திரம், அவனுடைய திருவாயிலே ஊறுகின்ற அமிர்தம், அவனுடைய திருக்குழலிலே இருக்கக்கூடிய அவனுடைய அந்த வாயிலிருந்து வருகின்ற அந்த உமிழ் நீர் என்று இவைகளெல்லாம் கொண்டு வந்து என்னிடத்திலே சேர்க்க பாருங்கள், அப்பொழுதுதான் எனக்கு சற்று ஆறுதல் உண்டாகும் என்று சொல்லுவதாக செல்லுகிறது. நாச்சியார் திருமொழியிலே 13ஆம் திருமொழி. அந்த திருமொழியிலே முதல் பாசுரத்திலே அந்த கண்ணபிரான் அறையிலே உடுத்திக் கொண்ட வஸ்திரம், அந்த வேஷ்டி முதலான வஸ்திரங்கள் இருக்கிறது, அதை கொண்டு வந்து என்னிடத்திலே வீசுங்கள், அப்பொழுதுதான் எனக்கு ஆறுதல் உண்டாகும் என்று முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் 13ஆம் திருமொழியிலே. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை உன்னில் புலி பெய்தார் போல் புலனின் அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாதா பெருமான் அறையில் பீதகவண்ணவாட கொண்டு என்ன வாட்டம் தனிய வீசீனே. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்று தெரிவிக்கிறாள். கண்ணன் என்னால் எல்லோருக்கும் மிகவும் எளியவன், ரொம்ப சுலபனானவன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவன் எப்படி ஆகிவிட்டான் என்னால் கருந்தெய்வம், கரிய தெய்வம் தன்னுடைய எளிமையை விட்டுவிட்டு இப்பொழுது அவன் பரத்வத்தை கொண்டு விட்டான் போலும். அதனாலதான் எனக்கு அனுகிரகம் பண்ணவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்னால் அவன் எளியவன் என்கிறது வெறும் பேர் மட்டும்தான் அவனுக்கு. அவன் கருந்தெய்வம். ஆனாலும் என்ன செய்வது? காட்சி பழகி கிடப்பேனை, அந்த எம்பெருமானியை நினைத்து நினைத்து நான் உருகி கிடக்கிறேன். அந்த காட்சி அதிலேயே என்னுடைய மனது பழகிவிட்டது அல்லவா? ஆகையினாலே இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்னால் அப்படியே கிடப்பேனை என்கிறாளாம். எழுந்து நடப்பதற்கும் சக்தி அற்றவளாக அவள் கிடந்த கடையாக
அப்படி பாடு ஓடி கிடக்கிறாளாம். காட்சி பழகி கிடப்பேனை. அந்த சமயத்திலே இப்படியெல்லாம் நீ செய்யலாமா என்று பெரியவர்கள் அவளுக்கு புத்திமதி சொல்லுகிறார்கள். அம்மா, நீ இப்படியெல்லாம் ஈடுபடக்கூடாது, இப்படி ஈடுபடுவது பெருங்கேடாய் முடியும். அவனாக வந்து உன்னை அனுகிரகிக்க வேண்டுமே தவிர நீயாக இப்படி அவனை நினைத்து துடிப்பதெல்லாம் உன்னுடைய தன்மைக்கு பொருந்தவே பொருந்தாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அம்மா, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவது எனக்கு மேலும் வேதனையை உண்டாக்குகிறது என்கிறாள் ஆண்டாள். அதாவது அவனிடத்திலே ஈடுபட்டு கிடக்கிற தன்னை, அந்த ஈடுபாட்டை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுடைய சொல் இன்னும் ஈடுபாடு அதிகம் கொள்வதற்கு காரணமாக ஆகிறதே தவிர அது தவறுவதற்கு காரணமாக ஆகவில்லை. ஆனால் அப்படி ஈடுபடாதே என்று சொன்னால் அது வேதனையை அதிகமாக்குகிறதாம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறாள். புண்ணில் புளி பெய்தார் போல். புண் என்னால் நம்முடைய உடலிலே ஏற்படுகின்ற ஒரு நோவுதான் அது புண். அதிலே புளியை பெய்தால் என்ன ஆகும் என்றால் இன்னும் எரிச்சல் அதிகமாக உண்டாகும். அது ஏற்கனவே அந்த புண்ணானது வேதனையை அளித்துக் கொண்டிருக்கிற போது அதிலே புளியை பெய்தார் போல், நன்றாக புளியை சொரிந்தால் எவ்வளவு எரிச்சல் உண்டாகுமோ அவ்வளவு வேதனை உங்களுடைய வார்த்தையாலே உண்டாகிறது. ஆகையினாலே புறம் நின்று, நீங்கள் என்னுடைய கருத்துக்கு புறமாக நீங்கள் நின்று, நான் ஈடுபட்டு கிடக்கிறேன் என்றால் அதற்கு எதிரடையாக அப்படி ஈடுபடக்கூடாது என்று எனக்கு வேறுபட்டு நிற்கிறீர்களே, இப்படி புறநின்று அழகு பேசாதே, நீங்கள் அழகு பேசாதீர்கள், இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் தகுதி என்றெல்லாம் அழகு பேசி என்னுடைய வருத்தத்தை மேலே மேலே அதிகமாக்காதீர்கள். என்னை தேற்ற வேண்டும் என்று நினைத்தீர்களானால், எனக்கு ஆறுதல் உண்டாக வேண்டும் என்று நினைத்தீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்றால், அந்த எம்பெருமானுடைய திருமேனி அறையிலே அணிந்து கொண்டிருக்கிற வஸ்திரம், அதை கொண்டு வந்து என்னிடத்திலே வீசப்பாருங்கள் என்று தெரிவிக்கிறாளாம். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். பெண்ணினுடைய வருத்தம் அவன், ஏனென்றால் அவன் புருஷோத்தமன், புருஷனாகையினாலே ஒரு பெண் படக்கூடிய வருத்தம் இன்னது என்று அவனுக்கு தெரியவில்லை. தன்னை பிரிந்தால் இவளாலே தரித்திருக்க முடியாது என்பதை கூட தெரியாமல் இருக்கிறானே. ஆகையினாலே அவன் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய அறையில் பீதக வண்ண வாடை, அவன் அறையிலே அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த பீதக வண்ண ஆடை என்று பொன்னிறமான வஸ்திரம், பீதாம்பரம் என்று கொண்டாடப்படுகின்ற வஸ்திரம் இருக்கிறதே, அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து என்னுடைய வாட்டமெல்லாம் தணியும்படியாக என்னை வீசுங்கள். இந்த விசிறியினாலே வீசினால் எனக்கு ஆறுதல் உண்டாகாது, எனக்கு குளிர்ச்சி உண்டாகாது. பின் என்ன செய்ய வேண்டும்? அந்த எம்பெருமான் அறையில் அணிந்து கொண்ட ஆடை என்று சொன்னாளாம். இந்த இடத்திலே பராசர பட்டர் அவரை பார்த்து நஞ்சியர் கேட்டாராம், அதென்ன அறையில் வஸ்திரம் என்று சொல்ல வேண்டும், மேலிட்ட உத்தரியமானால் ஆகாதோ என்று கேட்டாராம். உத்தரியம் என்பது மேலே அணிந்து கொள்ளக்கூடிய வஸ்திரம், அதாவது அறையில் என்னால் இடுப்பிலே அணிந்து கொள்ளக்கூடிய வஸ்திரம். அது எதற்காக இவள் கேட்கிற பொழுது கூட வஸ்திரம் என்று சொன்னாமல் அறையில் பீதக வண்ண வாடை என்று சொல்லுகிறாள் என்று கேட்க மிகவும் பட்டர் சுவையாக தெரிவித்தாராம். அந்த கண்ணபிரானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய வேர்வை மனத்தையும் இவள் நுகர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அது மேலிட்ட உத்தரியத்திலே கிடைக்காது, அறையில் உள்ள வஸ்திரத்தில தான் அந்த வாசனை கிடைக்கும். ஆகையினாலே அதைத்தான் இவள் ஆசைப்படுகிறாள் என்று இப்படி பட்டர் சுவையாக விடை அளித்தாராம். இப்படி அறையில் அந்த பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசுங்கள் என்று சொன்னார். ஆனாலும் பெரியவர்கள், அம்மா இப்படியெல்லாம் நீ செய்வது உனக்கு தகுதியானதா என்று நீயே சற்று யோசித்துப்பார் என்று மறுபடியும் அவளுக்கு உபதேசங்களையே செய்ய தொடங்கினார்கள். உடனே அவள் சொல்லுகிறாள், அம்மா ஏற்கனவே நொந்திருக்கிற என்னை நீங்கள் மேலும் ஈட்டி போல, ஈட்டியாலே குத்துவது போல அந்த இன்னும் என்னை நீங்கள், அதாவது வெந்த புண்ணிலே வேலை பாய்த்துவது என்று சொல்லுகிறார்களே, அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். அப்படியெல்லாம் செய்யாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் அதை கொண்டு வந்து என்னுடைய குழலிலே சூட்டுங்கள் என்று இரண்டாம் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வரைப்பட்டிருந்தேனை வேளால் துன்னம் பெய்தார் போல் வேண்டித்தெல்லாம் பேசாதே. போலால் நிறமே தாயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீரார் கண்ணன் துழாய் கொண்டு என் நெறிவன் குழல் மேல் சூட்டீரே.
அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன். அதாவது பால் ஆலிலையில் துயில் கொண்டான். அதாவது பால் பெருகும்படியான இலையாமது. அதாவது இந்த இலை என்னால் அந்த ஆலந்தளிர் என்பது கூட அப்பொழுதே உண்டான ஒரு ஆலந்தளிர். அது அதுல இன்னும் பால் கூட பெருகி கொண்டிருக்கிறதாம் அந்த தளிரிலே. அதாவது அவ்வளவு இளசான தளிர் அது. அந்த தளிரிலே துயில் கொண்ட பரமன் என்னால் அப்படி அவன் கிடந்த கடை அழகு இருக்கிறதே, என்ன அழகாக இருக்கிறான். ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் என்று சொல்லும்படியாக அவனை சேவிக்கிற பொழுதே கண்ணனைத்தான் நமக்கு நினைவு வரும். யசோதை மடியிலே கிடந்த கண்ணனை போலே அந்த ஆலிலையில் துயில் கொண்ட அந்த எம்பெருமான் அவனுடைய வலைப்பட்டிருந்தேன். அவனாகிற வலை என்னால் அந்த எம்பெருமான் என்னை அகப்படுத்திக் கொண்டு விட்டான். எப்படி என்னால் தன்னுடைய திருக்கண்களாகிற கார்த்தன் கமலக்கண்ணனும் நெடுங்கயிறு என்று தெரிவித்திருக்கிறாளே, அப்படி அந்த வலை, அந்த வலைப்பட்டு அந்த வலையிலே அகப்பட்டு கிடந்தேனை நான் கிடக்கிறேன். நீங்களோ என்ன சொல்லுகிறீர்கள்? அவனிடத்திலே ஈடுபடாதே என்று சொல்லுகிறீர்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், வேலால் துன்னம் பெய்தார் போல். வேலால் வேலினாலே, துன்னம் என்னால் ஓட்டையிடுவது, கன்னம் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல துன்னம் என்று ஒரு சொல். அது எதை காட்டுகிறது? அது ஓட்டையிடுவது. வேலால் துன்னம் பெய்தார் போல், வேலை கொண்டு அந்த புண்ணை கிளறுவது போல, ஓட்டையை பெரிசாக்குவது போல. கீழே சொன்னாள், என்ன சொன்னாள் என்னால், புண்ணிலே புளி பெய்தால் என்னால் அது எரிச்சலைத்தான் உண்டாக்கும். ஆனால் வேலை கொண்டு புண்ணை குத்தினால் அது எரிச்சலை மட்டும் உண்டாக்காது, அந்த புண்ணை இன்னும் பெருக்க அடித்து விடுமாம், இன்னும் புண் அதிகமாகி விடுமாம். அப்படியெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள். உங்களுக்கு வேண்டித்தெல்லாம் பேசாதே. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோலால் நிறைமேய்த்து ஆயனாய் என்று அந்த எம்பெருமான் தன்னுடைய கையிலே கோலை கொண்டு ஆயனாய் இருந்தான் அல்லவா, அந்த எளிமையெல்லாம் காட்டும் விதமாக அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் குழந்தை கிடந்த குடமாடி என்னால் அவன் அப்படியெல்லாம் திவ்ய தேசங்களிலே எழுந்தொழி இருப்பவன் அல்லவா. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய நீலாறு தன்னந்துழாய் கொண்டு என்று அவன் அணிந்த அந்த திருத்துழாய், அந்த திருத்துழாயை கொண்டு என்னுடைய குழல் மேல், நெறிமன் குழல் மேல் சூட்டுகிறேன். என்னுடைய குழலிலே சூட்ட பாருங்கள். அவன் கிடைக்கவில்லை என்றாலும் அவனோடு சம்பந்தமுடைய ஒரு திருத்துழாய் கிடைத்தால் அதையே அவனாக கொண்டு, அவனிடத்திலிருந்து கிடைத்தபடியினாலே அதை நான் என்னுடைய குழலிலே சூட்டிக் கொண்டு அவனையே பெற்றுவிட்டது போல சற்று நேரம் நான் ஆறியிருப்பேன். ஆகையினாலே எனக்கு அதை செய்ய பாருங்கள் என்று இந்த இரண்டாம் பாட்டிலே தெரிவிக்கிறார். இதே அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.